السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن يكاد الذين كفروا ليزلقونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: لو كان شيء سابق القدر لسبقته العين، أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உடல் உறுப்புகளை நமக்கு தந்திருப்பது, கொடுத்திருப்பது, அது அதற்கான வேலைகளை மிகச் சரியாக செய்வதற்கு. தலையிலிருந்து கால் வரை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு உறுப்புகளை ஆரோக்கியமாக, நம்முடைய அவயங்களை ஆரோக்கியமாக தந்திருக்கிறான் என்றால், அந்த உறுப்புகள் அல்லாஹ் நாடிய, அல்லாஹ் விரும்புகிற காரியங்களுக்கு அது பயன்பட வேண்டும். உதாரணமாக கண்கள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய ஞாபகம். கண்ணின் உபகாரம் எப்பொழுது தெரியும் என்றால், பார்வையற்ற நபரை நாம் பார்க்கிற போது, அவர் சிரமப்படுவதை நாம் நேரடியாக காண்கிற போது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் கண் பார்வையினுடைய ஞாபகத்தை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இந்த கண்களை அல்லாஹ் நமக்கு எதற்காக தந்திருக்கிறான் என்று சொன்னால், குர்ஆனை பார்ப்பதற்கு, சாலிஹீன்களை பார்ப்பதற்கு, அல்லாஹ் நாடினால் கஅபத்துல்லாஹ்வை பார்ப்பதற்கு, தாய் தந்தையரை கருணை பார்வையை கொண்டு பார்ப்பதற்கு, இப்படி அல்லாஹ் ரசூல் எதை பார்ப்பதை விரும்புகிறார்களோ, நன்மையான காரியம் என்று சொன்னார்களோ, அத்தகைய விஷயங்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்போ எதை பார்க்கக்கூடாது, கண்கள் எதற்கு பயன்படுத்தக்கூடாது என்றால், அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்கள், எல்லா வஸ்துக்களையும் கண்களால் பார்க்கக்கூடாது. அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது. ஒரு மனிதரை பொறாமை கண் கொண்டு பார்க்கக்கூடாது. அந்த பொறாமை கண்ணுக்கு மற்றொரு பேர் தான் கண் திருஷ்டி என்று சொல்வோம். இன்று ஓதிய வசனத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகையும் அவர்களின் வளர்ச்சியையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகையும் அவர்களின் வளர்ச்சியையும் பொறாமை கண் கொண்டு, கண் திருஷ்டியினுடைய அந்த பார்வையை கொண்டு மக்கத்து காபிர்கள் பார்த்ததை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படியானால் இந்த ஆயத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, கண் திருஷ்டி என்பது அது உண்மையில் ஷரீஅத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி இருக்கத்தான் செய்யும். அப்போது நாம் பிறரின் மீது இது மாதிரி கண்ணை கொண்டு பார்ப்பது கூடாது. அந்த கண் திருஷ்டி என்பது யாரை நாம் பார்க்கிறோமோ, யாரின் மீது நாம் பொறாமை கொள்கிறோமோ அவரின் மீது அது பிரதிபலிப்பை உண்டாகும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு தான். மற்றபடி தனிப்பட்ட முறையில் நம்முடைய பார்வைக்கு சக்தியெல்லாம் இல்லை. அல்லாஹ் நாட்டத்தை கொண்டு நாம் ஒருவரின் மீது இந்த மாதிரி ஒரு பார்வையை பார்த்தால் அவருக்கு அது பிரதிபலிக்கும், ரியாக்ஷனை உண்டாகும். குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும். ஹஜ்ரத் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற சஹாபி பெண்மணி, அவங்க நபியிடத்தில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தைகள், அதாவது ஜாஃபர் இப்னு அபி தாலிபினுடைய குழந்தைகள், அவர்கள் மீது கண் உடனே பட்டிருது நாயகமே. யார் அந்த குழந்தையை பார்த்தால் உடனே கண் திருஷ்டி ஏற்பட்டு இனமாவது அந்த குழந்தைகளுக்கு செய்யுது நாயகமே. நான் வேண்டுமானால் நான் இந்த குழந்தைகளுக்காக வேண்டி சூறாக்களை கொண்டு நான் ஓதி பார்க்கட்டுமா என்று கேட்குறாங்க. அதாவது ஓதி பார்க்கட்டுமா, நானே ஓதி ஊதி கொள்ளட்டுமா, பிள்ளைகளுக்கு கண்டிஷ்டி படாமல் இருக்க ஓதி ஊதி கொள்ளட்டுமா என படத்தனை செய்யும். குழந்தைகள் என்று சொன்னாலே, குழந்தைகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இயற்கையாகவே அழகாக படைத்திருக்கிறான். சில குழந்தைகள் அந்த சிறுபிராயத்திலேயே பல திறமைகளை கொண்டிருக்கும். இப்போ அந்த மாதிரி திறமையும் அழகும் கொண்ட அந்த குழந்தைகள் மீது பட்டன கண் திருஷ்டி படத்தான் செய்யுது.
இப்போ அந்த அம்மா அதைத்தான் கேட்டாங்க நபி இடத்துல, யாரை சொல்லலாம், என் பிள்ளைகள் மீது மக்களுடைய கண்கள், ஜனங்களுடைய கண்கள் உடனே பட்டுருது, உடனே அது ஒரு ரியாக்ஷனாக ஒரு பிரதிபலிப்பு உண்டாக்குறது. நான் அந்த குழந்தைகளுக்காக வேண்டி ஓதி பார்க்கட்டுமா, ஒன்று நானே ஓதி கொள்ளட்டுமா, அல்லது யாரிடத்தில் அது ஓதி பார்க்கட்டுமா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓதி பார்த்து கொள்ளுங்கள். அப்படின்னா நீங்கள் ஊதி கொள்ளுங்கள். ஏனெனில் அதுக்கப்புறம் சொன்ன செய்தி, ஏனெனில் ஏதேனும் ஒரு வஸ்து அல்லாஹ்வுடைய கலா கதிரையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்குமே தான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதிரை நிர்ணயித்துள்ளார், ஒரு கலாவை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இப்படித்தான் நடக்கும், இன்னென்ன நேரங்களில் இன்னென்ன காரியங்கள் அவருக்கு கைகூடும், இன்ன விஷயங்களை அவர் நினைப்பார், அது கைகூடாது என்றெல்லாம் அல்லாஹ் எழுதியிருக்காங்கல்ல. அதுக்கு பேர் கலா கதிர் விதின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, விதியை மிஞ்சக்கூடிய மிகைக்கக்கூடிய ஒன்று இருக்குமேயானால் அந்த விதியை இந்த கண்திருஷ்டி வேண்டுமானால் மிஞ்சலாம், மிகைக்கலாம் என்று சொன்னார்கள். அதாவது அது மிகைக்கும் என்று பொருள் அல்ல, விதியையே மிகைக்கக்கூடிய ஒரு பவர் அந்த கண்திருஷ்டிக்கு உண்டு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். அப்படின்னா நம்ம எந்த குழந்தையின் மீதும் கண்திருஷ்டி வருவதோ பொறாமை கண் கொண்டு பார்ப்பதோ கூடாது. குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை அதுபோல ஒரு இடத்திலே 4 பேர் கூடியிருக்கும் இடத்திலே பெரும்பாலும் குழந்தைகளை அழைத்து வருவதை தவிர்க்கலாம். அப்படியே அழைத்து வந்தாலும் நம்ம முழுமையான ஆடைகளோடு அழைத்து வந்தால் எந்த விதமான ஒரு பார்வைகளும் ஏற்படாது, அல்லாஹ்வுடைய நாட்டம். அதே போல பெரியவர்களுக்கும் அந்த கண்திருஷ்டி என்பது உண்டாகும், பெரியவர்களுக்கும் கண்திருஷ்டி என்பது உண்டாகும், பொறாமையினுடைய கண் வேறு ஏதாவது ஒரு வகையில். ஹதரத்து ஸஹல் இப்னு ஹுனைஃப் என்கிற ஒரு நபித்தோழர், ரொம்ப அழகான தோற்றம் கொண்ட மனிதர், அதுபோல் நல்லதோர் அற்புதமான உடற்கட்டு கொண்ட ஒரு நபர். அதாவது முக அழகும் அந்த சஹாபிக்கு இருந்துச்சு, ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு. அதே போல் உடல் அமைப்பும் இருந்தது. சில பேர் முகத்தில் அழகாக இருப்பார்கள், உடல் ஒரு அமைப்பாக இருக்காது. ஒன்று ரொம்ப மெல்லிசாக இருப்பார்கள், அல்லது ரொம்ப குண்டாக இருப்பார்கள். அப்படி இல்லாமல் அந்த சஹாபி உடல் அளவிலும் முகத்தின் அளவிலும் ரொம்ப அழகான ஒரு தோழராக இருந்தார். அவர் ஒரு முறை குளித்து கொண்டிருந்தார். குளித்து கொண்டிருக்கிற போது அவரை ஆமிர் இப்னு ரபிஆ என்கிற நபித்தோழர் பார்த்துட்டார். பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? மா ரஅய்துகல் யௌமி வலா ஜில்த முகப்பஅத்த. இன்னைக்கு நான் பார்த்த மாதிரி ஒரு அழகான ஒரு மனிதரை, ஒரு அழகான ஒரு ஒரு நிறம் கொண்ட மனிதரை, தோற்றம் கொண்ட மனிதரை, உடல் அமைப்பு கொண்ட மனிதரை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லைன்னு கண்திருஷ்டி போட்டார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, அது கண்திருஷ்டி தான். மா ரஅய்துகல் யௌமி வலா ஜில்த முகப்பஅத்த. ஒரு அருமையான உடற்கட்டும் அழகான முகம் கொண்ட ஒரு மனிதரை நான் இன்னைக்கு இவரை பார்த்தது போல வேறு யாரையும் பார்க்கலன்னு சொன்னார். அவர் ஸ்பாட்லேயே மயங்கி விழுந்துட்டார். குளிச்சுக்கிட்டு இருந்த மனிதர் அவர் மயக்கப்பட்டு விழுந்துட்டார். குளித்து கொண்டிருந்த மனிதர் அப்படியே மயங்கி விழுந்துட்டார். உடனே அவரோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிட்டு போனாங்க. யாரை சொல்லலாம், குளிச்சுக்கிட்டு தான் இருந்தார், நல்லா இருந்தார், திடீர்னு மயங்கி விழுந்துட்டார். அவர் நபி கேட்குறாங்க, இவர் விஷயத்தில் நீங்கள் யாரையாவது சந்தேகப்படுறீங்களா, யாராவது என்னமாவது செஞ்சுருக்காங்களா? அப்போ கூட இருந்த மனிதர் சொன்னார், இந்த ஆமிர் இப்னு ரபிஆன்னு ஒருத்தர் கடந்து போனார், இவர் குளிச்சுக்கிட்டு இருந்தார், போன மனுஷன் அங்கேருந்து இவரை கண்ணு போட்டார். மா ரஅய்துகல் யௌமின்னு சொல்லிட்டார். அப்படியா, ஏன்பா அப்படி செய்றீங்க? அப்போ நபி அவங்க கொஞ்சம் கோபப்பட்டு சொன்னாங்க, உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரரை ஏன் இப்படி கொல்றீங்க? அதாவது கண் திருஷ்டி போட்டு அவரை நீங்கள் மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாக்குறீங்க. இறந்து போனால் கூட ஆச்சரியம் இல்லை. அப்போ அதுதான் நபி அவங்க சொன்னாங்க, அல்லாம யக்துல் அஹாஹு. ஏன் உங்களில் ஒருவர் தன் சகோதரரை இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு கொல்ல முன் வருகிறார் என்பதாக கேட்டாங்க. அதற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தண்ணீரை எடுத்து வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்த கண்ணு போட்டார் இல்லையா ஆமிர் இப்னு ரபிஆ, அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் உதவு செய்யுங்க. உதவு செய்து அந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் சேகரிக்க சொன்னாங்க. அவர் உதவு செய்கிறார், முகங்களை கை கால்களை எல்லாம் கழுவுகிறார். அவர் கழுவிய பின்பு அந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் சேகரிக்கப்பட்டு அதை கொண்டு போய் அந்த கண்திருஷ்டி யாரின் மீது ஏற்படுத்தப்பட்டதோ அந்த ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவரின் மீது ஊற்றப்பட்டது. பின்பு அவர் தெளிவுக்கு வந்தார். அவர் அந்த மயக்கத்திலிருந்து அவர் ஒரு தெளிவு நிலைக்கு, நல்ல நிலைக்கு திரும்ப வந்துட்டார். இப்போ இந்த சம்பவம் சுனனு நஸையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நாம் என்ன விளங்குறோம்னா,
பெரியவர் சிறியவர் என்று இல்லாமல் யாரின் மீது நாம் கண் திருஷ்டி நமக்கு கண்ணு போட்டாலும் அது பழித்து விடுகிறது என்று சொன்னால் நாம் தான் கொஞ்சம் பாதுகாப்பாக. சரி, அப்படின்னா நம்ம என்ன கேட்குறோம்? என்ன அறியாமல் வந்துடுது, நான் என்ன செய்யட்டும்? ஒரு ஆளை பார்க்குறேன், என்ன அழகாக இருக்காங்க அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிடுறமே. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஸல்லல்லாஹு நமக்கு ஒரு வழியை சொல்லித்தராங்க. அந்த மாதிரி நேரத்தில் உடனே பாரக் அல்லாஹுன்னு சொல்லிடணும் அந்த மனிதருக்கு நம்ம யாரின் மீது கண்ணு போடுறோமோ அவருக்கு பாரக் அல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செய்யட்டும்பான்னு சொல்லி துஆவும் சேர்த்து செஞ்சுட்டா அது அவருக்கு எந்த ரியாக்ஷனையும் ஏற்படுத்தாது. அது மாதிரி அவருடைய காதுக்கு இந்த செய்தி போச்சுன்னா, இந்த மாதிரி நம்ம மேலே ஒருத்தர் கண்ணு போட்டாருன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா அவரும் என்ன செய்யலாம்? பாரக் அல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செய்யட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டு பேருக்குமே பாதிப்பு ஏற்படாது என்று நமக்கு மேன்மக்கள் விளக்கம் சொல்லி தருகிறார்கள். அப்படியானால் மார்க்கத்திலே இது கூட நமக்கு அழகான முறையில் சொல்லித்தரப்பட்டுள்ளது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அல்லாஹும் ரசூலும் எப்படி வாழ சொன்னார்களோ, நம்முடைய உடல் உறுப்புகளை அவயங்களை எவைகளில் பயன்படுத்த சொன்னார்களோ அவைகளில் பயன்படுத்தி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.